தமிழகத்திலிருந்து ஹைதராபாத் செல்லும் பல்வேறு ரயில்களின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த ரயில்கள் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ட்ரெயின் நம்பர் 07191 காச்சிகுடா மதுரை ரயிலின் சேவையானது ஏப்ரல் 7 முதல் மே 5 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07192 மதுரை காச்சிகுடா ரயிலின் சேவையானது ஏப்ரல் 9 முதல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து எல்லா திங்கட்கிழமைகளிலும் இரவு 8:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது புதன்கிழமை அதிகாலை 1:20 மணிக்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும். மதுரை சந்திப்பிலிருந்து எல்லா புதன்கிழமைகளிலும் காலை 10:40 மணிக்கு புறப்படும் ரயிலானது காச்சிகுடா ரயில் நிலையத்தை வியாழக்கிழமை மதியம் 1:25 மணிக்கு வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கடலூர் துறைமுகம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் கான்டோன்மென்ட், காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07189 நாண்டிட் ஈரோடு ரயிலின் சேவையானது ஏப்ரல் 4 முதல் மே 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07190 ஈரோடு நாண்டிட் ரயிலின் சேவையானது ஏப்ரல் 6 முதல் மே 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு ரயில் நிலையத்திலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 5:15க்கு புறப்படும் ரயிலானது திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு நாண்டிட் ரயில் நிலையத்தை சென்று சேரும். நாண்டிட் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மதியம் 2:20 மணிக்கு புறப்படும் ரயிலானது ஈரோடு சந்திப்பை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு வந்து சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07435 காச்சிகுடா நாகர்கோவில் ரயிலின் சேவையானது ஏப்ரல் 4 முதல் மே 2 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07436 நாகர்கோவில் காச்சிகுடா ரயிலின் சேவையானது ஏப்ரல் 6 முதல் மே 4 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காச்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு 7:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது சனிக்கிழமை இரவு 10:30 மணிக்கு நாகர்கோவில் சந்திப்பை வந்து சேரும். நாகர்கோவில் சந்திப்பிலிருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அதிகாலை 12:30 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 6:30 மணிக்கு காச்சிகுடா ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது திருநெல்வேலி, கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் கான்டோன்மென்ட், காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 07601 செகந்தராபாத் விழுப்புரம் ரயிலின் சேவையானது ஏப்ரல் 3 முதல் மே 1ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07602 விழுப்புரம் செகந்தராபாத் ரயிலின் சேவையானது ஏப்ரல் 4 முதல் மே 2ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் செகந்தராபாத் விழுப்புரம் ரயிலின் முனையம் மட்டும் மாற்றப்பட்டுள்ளது. இந்த ரயில் வந்து செகந்தராபாத்துக்கு பதிலாக இனிமேல் சாரலப்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். செகந்தராபாத் ரயில் நிலையத்தில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக இந்த ரயிலின் முனையமானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. செகந்தராபாத் ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வியாழக்கிழமைகளிலும் இரவு 7:40 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மதியம் 1:05க்கு விழுப்புரம் சந்திப்பை வந்து சேரும். விழுப்புரம் சந்திப்பிலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் மாலை 4:05க்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 9:40க்கு செகந்தராபாத் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தமிழகத்தின் திருவண்ணாமலை, காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இப்போ நம்ம பார்த்த எந்த ரயிலுக்குமே கோச் காம்போசிஷன்ல சேஞ்சஸ் கிடையாது. அதே போல செகந்தராபாத் ராமநாதபுரம் இடையே இயக்கப்படும் ரயிலின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07695 செகந்தராபாத் ராமநாதபுரம் ரயிலின் சேவையானது ஏப்ரல் 2 முதல் ஏப்ரல் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ட்ரெயின் நம்பர் 07696 ராமநாதபுரம் செகந்தராபாத் ரயிலின் சேவையானது ஏப்ரல் 4 முதல் மே 2 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 5 சேவைகள் நீட்டிச்சிருக்காங்க. இந்த ரயிலோட பெட்டி முறையானது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. மாற்றியமைக்கப்பட்டுள்ள பெட்டி முறை என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். இந்த ரயில்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஏசிக்கும் 2 டயர், 2 ஏசி 2 டயர், 6 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்டு, 2 SLRD, ஒரு பேண்ட்ரி கார் வித் லாக்டு கண்டிஷனோட மொத்தமாக 24 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ட்ரெயினோட ஸ்டாப்பேஜஸ் பார்த்துடலாம். இந்த ட்ரெயினானது மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடி, அறந்தாங்கி, பேராவூரணி, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிப்புலியூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் தமிழகத்தில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். மக்களை இந்த ஒரு தகவல் அவ்வளவுதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.